மண்வாசனை கிராமிய திருவிழாவில் முக்கிய அம்சமாக இடம்பெற்றது பாரம்பரிய அரிசி மாவு. சிறுதானிய மாவை கொண்டு 50 பெண்கள் பங்கேற்ற 500 வகையான தோசையை சுடுகின்ற ஒரு கிண்ண சாதனை போட்டி இந்த கிராமிய திருவிழாவில் நடைபெற்றது. இந்த கிராமிய திருவிழாவில் கலந்து கொண்டு அந்த 500 வகையான தோசையை சுட்ட பங்கேற்பாளருடைய கருத்துக்களையும் இந்த ஜெம் டிவி உழவும் உணவும் என்ற வேளாண் நிகழ்ச்சியில் விரிவாக பதிவு செய்யலாம். அன்பான தமிழ் உணர்வுகளுக்கு வணக்கம். இங்கே வேலம்மாள் பள்ளியில் சிறுதானிய தோசை சுடுற நிகழ்வு நடந்துட்டுருக்கு. 50 பேர் எல்லாரும் சேர்ந்து இயற்கை உணவு இயற்கை பொருட்களை வைத்து தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 பேர் இணைந்து இந்த இடத்துல உலக சாதனை நிகழ்வுக்காக தோசை சுடுறதுக்காக வந்திருக்காங்க. இதில் எல்லாமே எந்த ரசாயனம் எந்த இதுவுமே கலக்காமல் இயற்கையான சிறுதானியம், பாரம்பரிய அரிசி, இயற்கை உணவுல எல்லாமே கலந்து எண்ணெய் எல்லாமே சேர்ந்து அது மூலயமா தான் இந்த தோசை வகை வகையாக எல்லாருமே செய்திருக்கிறோம். நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு இயற்கை உணவு எவ்வளோ முக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். அதோட விழிப்புணர்வுக்காக இந்த நிகழ்வில் இங்கே நடந்துகிட்ருக்கு. இன்னும் அதிக இடத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கணும். நம்மளோட இயற்கை பண்பாடு எதையுமே நம்ம விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி வீட்லேயும் சரி நமக்கு நாள்தோறும் இந்த உணவுகளை நம்ம பயன்படுத்தி வந்தோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், தேவையில்லாத நோய்கள்லேருந்து தவிர்க்கலாம். இந்த மாதிரி நம்ம உணவு நாள்தோறும் சமைச்சு சாப்பிட்றது மூலயமா நம்மளோட உடல் நம்மளோட வீட்டில் உள்ளவங்களையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நான் இது வரைக்கும் எந்த சமையல் போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டு கிடையாது. நான் வேலம்மாள் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பள்ளியில் நடக்கிற இந்த மண் வாசனை கலை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நான் 16 தோசைகளை சுட்டிருக்கிறேன். அதுவும் நம்மளுடைய பாரம்பரியமான மாப்பிள்ளை சம்பா அரிசி, கேழ்வரகு, கம்பு, பாசுமதி அரிசி முதல அரிசியில் தோசை, விதவிதமான தோசை, தூதுவளை, மாதிரி மூலிகை கொண்டு பொடிகளை கொண்டு காய்கறிகளை கொண்டு சத்தான ஒரு தோசையில் செஞ்சதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் இது வரைக்கும் இது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணல. இந்த வாய்ப்பை தந்த என் பள்ளிக்கும் இந்த மண்வாசை கிராமிய திருவிழா நடத்திய அனைவருக்கும் நன்றி. அந்த வேர்ல்டு ரெக்கார்டில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இது மாதிரி வேறு ஏதாவது போட்டிகள் இருந்தாலும் எங்கள் பள்ளியில் அனைவருமே கலந்துக்குவோம். ரொம்ப அதாவது சத்தான உணவுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மாணவர்கள் பார்க்குறாங்க, சாப்பிட்றாங்க. இந்த பீஸா, பர்கரு இதெல்லாம் சாப்பிட்றத விட இது மாதிரி சத்தான உணவுகளை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை மாணவர்கள் தெரிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது மாணவர்களுக்கு இது மாதிரி கிராமியம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது, கிராம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. இந்த ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகள், ஐயனார் சிலை, இந்த விளையாட்டுக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு நிகழ்வு எங்களுக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் மெயினாக இந்த தோசை எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னா, மாணவர்கள் சத்தான உணவு, சாதா தோசை, அதை இட்லி சாப்பிட்றத விட இது மாதிரி கம்பு தோசை, கேழ்வரகு தோசை, திணை அரிசி, வரகரிசி, இது பாசுமதி அரிசி, அதில் காய்கறிகளை வைத்து விதவிதமாக தோசை செய்ய முடியும் அப்படின்றத நாங்களும் ஆசிரியர்களும் இங்கே வந்திருக்க பெற்றோர்களும் அனைவரும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நான் இங்கே மண்வாசனை மேனகா அம்மா அவங்க 1000 தோசை என்ற வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் அந்த போட்டியில் கலந்துருக்கேன். அப்புறம் நான் மாடி தோட்டம் வச்சுருக்கேன். ஒரு 6 வருஷமாக மாடி தோட்ட பயிற்சியும் எடுத்துகிட்ருக்கேன். மூலிகை சார்ந்து நான் இப்போதைக்கு ட்ரெடிஷ்னல் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா ஆர்த்ரட்டிக் லினிமெண்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இங்கே ஸ்டாலும் போட்டிருக்கேன். அதில் இப்போ நான் ஸ்டால் போட்டிருக்கேன், ப்ளஸ் இங்கே பார்ட்டிசிபேட்டாக பண்ணுறேன் இதோட ரெக்கார்டில். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்ம நிறைய கலாச்சாரம் மாறுபாடு அப்படின்ற மாதிரி நம்ம வளர்ந்து கலாச்சாரம்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம மரபு வழியே மறந்துடுறோம். பண்டைய பாரம்பரிய அரிசியோ இல்லை சிறுதானியமோ எல்லாத்தையுமே மறந்துடுறோம். இப்போ மண்வாசனை மேனகா மேடம் இப்போ சிறுதானியம் கொண்டு ப்ளஸ்
மரபு சிறுதானியம் பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே வச்சு இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே எல்லாரும் இங்கே நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 தோசைக்கு மேலேயே பண்ணியிருப்போம். அதுக்கு எல்லாமே தனித்தனியாக எல்லா பாரம்பரிய அரிசி சிறுதானியம் எல்லாமே ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு உண்டான ஒவ்வொரு பிரிண்ட் அவுட்டும் அதோட சத்துக்கள் அதோட அதை எப்படி விளைய வைக்கணும் எல்லாமே வந்து தனித்தனி டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இப்போ இந்த சமயத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து மூலிகை பொடி, மூலிகை தொக்கு, அப்புறம் வந்து மூலிகை சாறு வச்சு நான் வந்து தோசை பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து மரவள்ளி கிழங்கு, கொள்ளுலாம் இப்போ வந்து யாருமே சாப்பிட்றதே இல்லைங்க. கொள்ளுன்னா யார் சாப்பிடுவா? குதிரை தான் சாப்பிட்டோன்றாங்க. ஆனால் அந்த கொள்ளு சாப்பிட்ற குதிரை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு யாருமே நினச்சி பார்க்க மாட்டுறாங்கங்க. அப்புறம் இப்போ இந்த மழை காலத்தில் வந்து மண்டையில் நீர் கொடுத்துட்டு ஜலதோஷம்லாம் பிடிக்கிறப்ப நான் இப்போ கொள்ளு தோசையும் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணோன்னா கொள்ளு ரசமோ இல்லை காரக்குழம்பு அது மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா மண்டையில் இருக்க எல்லா மண்டை சளியும் தலைபாரம் எல்லாமே வந்து போயிடும். கொள்ளுக்கு அவ்வளோ வந்து சக்தி இருக்குது. அப்புறம் கொள்ளு வந்து அவ்வளோ உடம்பை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். ஒரு பழமொழியும் இருக்குது, இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னுவாங்க. இளைச்சவன் வந்து எள்ளு சாப்பிட்டானா நல்லா கொழுன்னு ஆகிடுவான், கொளுத்தவன் வந்து கொள்ளு சாப்பிட்டானா நல்லா எங்கா தொப்பையெல்லாம் குறைஞ்சி நல்லா அழகாகிடுவாங்க. இந்த பழமொழி தாங்க. கொள்ளு வந்து அவ்வளோ நல்லது. ரெண்டாவது வந்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கல்யாண முருங்கை வந்து பொடி வச்சு செஞ்சுருக்கேன். கல்யாண முருங்கைலாம் இப்போ யாருமே வந்து அப்படின்னா என்னன்னே கேட்குற அளவு ஆயிடுச்சு. அந்த காலத்தில் முருங்கை செடி மாதிரி கல்யாண முருங்கை எல்லார் வீட்லேயுமே இருந்தது. முள் முருங்கன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கல்யாண முருங்கையை வந்து எதுக்கு நிகராக சொல்கிறாங்கன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கையோட அந்த நிகரத்தில் வாழ்க்கையோட ஒவ்வொரு பருவத்தையும் குறிக்கிற மாதிரி கல்யாண முருங்கை வந்து நிகராக சொல்கிறாங்க. கல்யாண முருங்கையை வந்து ஒரு பெண் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது, பெண்ணுன்னு சொல்கிறேன், பொதுவாக பெண்ணுன்னு சொல்கிறேன், ஆனால் எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். சின்ன குழந்தையில அடிக்கடிக்கு சளி பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. அந்த டைமில் கல்யாண முருங்கை வந்து நம்ம வந்து சூப் மாதிரி வச்சு கொடுக்கலாம். அப்புறமா அந்த சளி போகிறதுக்கு தோசையில் நம்ம தோசை சுட்டு சாப்பிட்டாலே சளியும் போகும், உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து அந்த குழந்தை வந்து வளர்ந்து பூப்பெய்த நேரத்துக்கு ரொம்ப அதிக ரத்தப்போக்கெலாம் போகிறதுனால சத்து இன்மையாக இருக்கும். அந்த டைம்லேயும் இந்த கல்யாண முருங்கை வந்து சமைச்சு சாப்பிட்றதுனால உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. கல்யாணம் முடிச்சு அடுத்தது திருமணம் ஆன பிறகு அந்த பெண் வந்து குழந்தை பிறக்க இன்கேஸ் அந்த மாதிரி இப்போ வந்து வளர்ந்து வரதுல அவங்க நிறைய பேர் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60% மேலே இருக்கவங்க எல்லாருமே வந்து இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் தாங்க போகிறாங்க. இந்த கல்யாண முருங்கெல்லாம் வந்து சாப்பிட்டோன்னா அந்த மலட்டு தன்மையை வந்து போக்க வல்லதுங்க இந்த கல்யாண முருங்கை. பேர்லேயே கல்யாண முருங்கைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து குழந்தை பெற்ற பிறகும் இந்த கல்யாண முருங்கை யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா பெண்களுக்கு வந்து தாய்ப்பால், அதாவது குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு தாய்ப்பால் வந்து சுரக்கிறதுக்கு இந்த கல்யாண முருங்கை தராங்க. அதாங்க இந்த கல்யாண முருங்கை எதுக்காக நிகராக சொல்கிறாங்கன்னா ஒரு பெண்ணோட ஒவ்வொரு வாழ்க்கையோட எல்லா கட்டத்துலேயும் இந்த கல்யாண முருங்கை வந்து இடம் பெறுது. அதுக்கு பெண்ணுக்கு நிகராக தான் இந்த கல்யாண முருங்கை சொல்கிறாங்க. அடுத்தது ஆராக்கீரை. இந்த ஆராக்கீரை வந்து நான் மாடி தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எங்கள் மாடி தோட்டத்துலேருந்து. இது வந்து ஒரு நகைச்சுவையாக எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. எப்படின்னா ஆராக்கீரை ஆம்பளைக்கு ஆகாது அப்படின்வாங்க. ஏன்னா அவ்வளோ வந்து சத்தாக இருக்குமா. அந்த காலத்தில் வந்து ஒய்ஃப் வந்து ஆராக்கீரையை சமைச்சு வச்சுட்டு கணவன் வர்றதுக்காக வெயிட் பண்ணி பார்த்து அவங்க வர லேட்டானவொடனே ஆராக்கீரையை சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அது டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்கும்போது ஆராக்கீரை எங்கே நான் பறித்து கொடுத்தனேன், தண்ணியிலேருந்து காட்டிலேருந்து பறித்து கொடுத்தனேன் எங்கன்னு கேட்கும்போது இவங்க வந்து சொல்லியிருக்காங்க, சும்மா அதாவது கிண்டல் கேள்வி, ஆராக்கீரை ஆண்களுக்கு உதவாதுங்க, அதனால நானே சாப்பிட்டேன். அவ்வளோ சத்து வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுனால அது வந்து அவங்க சாப்பிட்ருக்காங்க. ரெண்டாவது புதுமண தம்பதிக்கு இது வந்து நல்ல டானிக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது தம்பதியர்களுக்கு உண்டான டானிக் அப்படின்னே சொல்கிறாங்க இது. அடுத்தது வந்து வாத நாராயணக்கீரை. இந்த வாத நாராயணக்கீரைக்கு ஒரு ஸ்பெஷல் பேரே இருக்குது, வாத மடக்கி. வாதத்தினால வர முடக்கு வாதம், மூட்டு வலி எல்லாத்தையுமே இந்த வாத நாராயணக்கீரை வந்து சரி பண்ணுது. இதை வந்து நான் வந்து பொடியாக வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் வந்து இந்த தோசையில் பண்ணியிருக்கேன், பாரம்பரிய தோசையில். இது வந்து இந்த வாத நாராயணக்கீரை எப்படி சமைக்கலாம் அப்படின்னா வந்து காரக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம், பொடியும் செஞ்சு சாப்பிட்லாம். அதை தவிர்த்து துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிட்லாங்க. வாத நாராயணம் வாத முடக்கி சரி பண்ணுது. அடுத்தது கொள்ளு தோசை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து நெல்லிக்காய் தோசை. நெல்லிக்காய் வந்து நம்ம உடம்புல நெல்லிக்காய் எதுக்கு சாப்பிடணும் அப்படின்றாங்க. இதில் வந்து விட்டமின் சி இருக்குது. இந்த விட்டமின் சி வந்து உடம்புல இருக்க எல்லா சத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு உண்டான சக்தியை வந்து இந்த விட்டமின் சி தருது. இந்த விட்டமின் சி அது நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற மற்ற எல்லா சத்துமே வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து அது தங்கிறதுக்கு உண்டான சத்து இந்த விட்டமின் சிக்கு இருக்குது. ரெண்டாவது கண் பார்வைக்கு இது வந்து நல்லா தெரியும். முடி வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த நெல்லிக்காய். அதை வச்சு ஒரு நெல்லிக்காய் தோசை பண்ணியிருக்கேங்க.
இது வந்து வல்லக்கீரை. இந்த வல்லக்கீரை என்ன சொல்லுவாங்கன்னா வல்லமை தரும் வல்லக்கீரை சொல்லுவாங்க. ரெண்டாவது, ஒரு தாய் வந்து எப்படி தன்னலம், அதாவது தன்னலத்தையே பொருட்படுத்தாம ஒரு ஒரு பொதுவாக வள்ளல் தன்மை கொண்டு இருக்காங்களோ அதுக்கு நிகரான வள்ளல் தன்மையை கொண்டு இருக்கிற மாதிரி இந்த வந்து வல்லக்கீரை என்ன ஆகுனா அதிகப்படியான சத்துக்களை வல்லமையாக தந்து கொடுக்குது அப்படின்றது ஒரு பழமொழி இருக்குது இந்த வல்லக்கீரைக்கு. இது வந்து இதுக்கு பேர் வந்து தண்ணீர் கீரையும் சொல்லுவாங்க, வாட்டர் ஸ்பினச்சுன்னு சொல்லி இங்கிலீஷ்லேயும் சொல்லுவாங்க. இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் இப்போ வந்து எல்லாருமே மறந்துட்டாங்க. தண்ணியில் வளரும், அந்த காலத்தில் காடுலலாம் வளரும். நான் இப்போ மாடி தோட்டத்தில் டப்பில் தண்ணியில் வச்சு வளர்த்துருக்கேன் இந்த வல்லக்கீரை. இது வந்து கர்ப்பப்பை பிரச்சனை, சூடு, அந்த பிரச்சனைக்கெல்லாம் நல்ல வந்து சிறந்த மருந்தாக இருக்கும். இது கீரையை சமைச்சோன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து அகத்தி. அகத்திக்கு ஒரு பழமொழி இருக்குது, வெந்து கெட்டது முருங்கை, வேகாத கெட்டது அகத்தி சொல்லுவாங்க. முருங்கையை அதிகமாக வேக வச்சிட்டோன்னா அது வந்து அதோட சத்தெல்லாம் போட நல்லாவே இருக்காது, கசக்கும். ஆனால் அகத்தியை நம்ம வேக வைக்காமல் சாப்பிட்டோன்னா டிசென்ட்ரி வந்துடும். எதனால் அது மாதிரி சொல்கிறாங்கன்னா அகத்தியில் அதிகப்படியான சத்து இருக்குது. அந்த சத்து வந்து நம்ம உடம்புக்கு விட அதிகமாக இருக்கிறதுனால அதை சாப்பிட்றதுனா அதை வேக வைக்க தேவையில்லாத சத்துலாம் எவாப்ரேட் ஆகிடும். தேவையான சத்து மட்டும் கொஞ்சம் சத்து மட்டும் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் அது வந்து உடம்புல ஒட்டும். ரெண்டாவது, இது வந்து ரத்தத்தை வந்து ரொம்ப நீர்க்க செஞ்சு ரத்தம் வந்து இப்போ நிறைய கொலஸ்ட்ரால்லாம் அடைப்பு இருக்கிறதுனால ரத்த குழாயில் நமக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வருது. இது வந்து ரத்தத்தை நீர்க்க செய்கிறதுனால நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதை தடுக்குது, பிபியை கண்ட்ரோலில் வச்சுருக்குது இந்த அகத்திக்கீரை. அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து இது மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கு வயிற்று பூச்சியெல்லாம் போக்குது. அவ்வளோ நல்லது இந்த அகத்திக்கீரை. இது வந்து கொழுக்கட்டை மந்தாரை சொல்லுவாங்க. இந்த கொழுக்கட்டை மந்தாரை யாருக்கு தெரியும் தெரியாது. இது பேர் இருவாச்சின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் கலரில் பூப்புக்கும், ஒரு சாமி கோயில் மணி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக. இது எதுக்காகனா பித்தத்தை தணிச்சிட்டு பசியை வந்து நல்லா உண்டுக்கணும். நிறைய பேருக்கு வந்து பசிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இது பசியை தூண்டும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம வந்து சாறு எடுத்தும் தோசையில் ஊற்றி செய்யலாம், அப்படி இல்லைன்னா கூட்டு பண்ணி செய்யலாம், ரசமும் வச்சு செய்யலாங்க. இது வந்து கருவேப்பிலை இதை பொடி தொக்கு வச்சு செஞ்சுருக்கேன். கருவேப்பிலை எதுக்கு நிகராக சொல்லுவாங்க. கருவேப்பிலை வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க முடி வளரும், அது இது எல்லாமே ஓகே தாங்க. ஸ்பெஷலாக கருவேப்பிலை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, கருவேப்பிலை பற்றி இப்போ நான் உனக்கு புதுசாக சொல்லலை. இது வந்து கருனா கர்ப்பப்பையில் உள்ள வெப்பத்தை தணிக்க வேண்டிய வேப்பிலை, அதாவது கர்ப்பப்பையோட வெப்பத்தை தணிக்கிற இலை தான் கருவேப்பிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவ்வளோ நல்லது. கர்ப்பப்பையில் எவ்வளோ நம்ம பிரச்சனை இருந்தாலும் இந்த கருவேப்பிலையை சாப்பிட்டோன்னா வந்து அவ்வளோ பிரச்சனையும் சரி செய்யுங்க. அவ்வளோ சிறந்த மருத்துவ குணம் உண்டு. இது நிறைய முடி வளரும், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், தொப்பையும் குறைக்குங்க. இது மரவள்ளிக்கிழங்கு அதாவது ஒரு மரம் வந்து எப்படி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த சக்தி கொண்டா மாதிரி உள்ள சத்தை வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு இருக்குது. நல்லா மரத்தை மாதிரி நல்லா உறுதியாக நம்ம உடம்பு இருக்கணும்னா இந்த மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடலாம். ஆனால் கிழங்கு இப்போ யார் சாப்பிட்றாங்க சொல்லுங்கள்? என் பிள்ளைங்களே சாப்பிட மாட்டாங்க. முக்கியமாக என்னையே சாப்பிட சொன்னால் ஒரு 2 பீஸ் சாப்பிடுவா, அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். அதனால் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இதை வந்து அரைச்சி தோசை மாவில் ஊற்றி தோசை செஞ்சுருக்கேங்க. இது வந்து பசங்களுக்கும் தெரியாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் ஈஸியாக வந்து மரவள்ளிக்கிழங்கு நம்ம கொடுத்தா மாதிரியும் இருக்கும். இதான் மரவள்ளிக்கிழங்கு தோசை செஞ்சுருக்கேன். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு உணவும் என்ற வேளாண்மை நிகழ்ச்சியில் புதிய தகவலுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.